ஆனா நீ ஒவ்வொரு எதிரியும் ஒவ்வொரு விதமா டீல் பண்ற. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உன்ன மாதிரி ஆளுங்க தான் தேவை. என்ன சைலண்டா இருக்க? என்னதான் இருந்தாலும் நான் ஒரு படிக்காதவ. தகுதியில உனக்கும் குடும்பத்துக்கும் குறைஞ்சவ தானே. ஏய், அதை நீ மறக்கவே மாட்டியா? ஒருத்தவங்க கிட்ட இல்லாத விஷயத்த சொல்லி அவமானப்படுத்தினா அதை யாரும் எப்பவுமே மறக்க மாட்டாங்க. ஏய், அதுக்கு தான் நான் உன்கிட்ட பல தடவை மன்னிப்பு கேட்டேனே, அப்ப கூட மன்னிக்க மாட்டியா? இப்ப கூட நான் என்ன ப்ரூவ் பண்றதுக்காக தானே போராடிக்கிட்டு இருக்கேன். நீ பாராட்டினாலும் திட்டினாலும் அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். சந்தோஷமா நல்ல மூட்ல இருந்த ஒரு செகண்ட்ல அதை ஸ்பாயில் பண்ணிட்டல. ஓ, அப்போ உன் சந்தோஷத்தை நான் தான் கெடுக்கிறேன், அப்படிதானே? இந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் கண்டுபிடிக்கிறல்ல, அதான் உன் பிரச்சனையே. இப்படி வார்த்தைக்குள்ள விஷத்தை மறைச்சு வைக்கிறது தான் உன் பிரச்சனை. ஏன் பிரச்சனை? நான் விஷத்தை மறைச்சு வைக்கிறேனா? இங்க பாரு, தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கறது மனுஷனோட குணம். மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றது எந்த மனசாட்சியும் இல்லாதவங்க பண்றது. கல்லு மனசு. எனக்கு கல்லு மனசுன்னு சொல்லு, இல்ல என்ன வேணாலும் சொல்லு, எல்லாமே பழகி போச்சு. ஏய், என்ன நான் தினமும் உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி பேசுற? அப்போ நீ சண்டையே போடாம அதெல்லாம் நான் சண்டையா உருவாக்குறேன்னு சொல்றியா? இத பாரு, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. உன் கூட கார்ல வரலாம்னு நினைச்ச பாத்தியா, என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். நீ கூப்பிட்டேன்னு உன் கூட கார்ல வந்தேன் பாத்தியா, ஏன் புத்திய தான் செருப்பால் அடிச்சுக்கணும். சி, ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். யாரு நான்? நீ திருந்தடி முதல்ல. என்ன சொல்ல வந்துட்டா பெருசா? போடா. ஓடி. ஏய், நான் உன்னை திரும்ப வந்து கூப்பிட்டேனா உன் செருப்பு எடுத்து காமி. வந்துராத. ஓடி, அப்படியே போயிடு. நீ இல்லனா என்னால வாழ முடியாதா? ரொம்பதான் மிஞ்சரா. என்னமோ இவ இல்லனா வாழ்க்கை இல்லாத மாதிரி பேசுறா. நானும் போனா போதுன்னு எவ்வளவுதான் பொறுத்து போறது? எதுக்கு எடுத்தாலும் பழசையே பேசிக்கிட்டேன். ஆமா, நான் தப்பா தான் பேசிட்டேன். அதான் நான் ஒத்துக்கிறேனே. அப்புறம் என்னமா? என்ன பேசணும் நாக்க வெட்டி அவ கையில கொடுக்கணுமா? அவள் தான். இனி என்னால சாரிலாம் கேட்க முடியாது. அவ எப்படியோ போகட்டும், எங்கேயோ நாசமா போகட்டும். எனக்கு என்ன? நான் வீட்டுக்கு போறேன். இவளெல்லாம் திருத்தவே முடியாது. ஹலோ மேடம், உங்களை தான். எங்க போறீங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன சார்? இல்ல, இந்த ஏரியாவுல இந்த நேரத்துக்கு பஸ் எதுவும் வராது. நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை டிராப் பண்ணிடுவேன். சுடுகாட்டுக்கு போறேன், வரீங்களா சார்? மேடம், நீங்க கூப்பிட்டீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு கூட வருவேன். சுடுகாட்டுக்கு வர மாட்டேன்னா என்ன? வாங்க ஏறுங்க போலாம். என்ன மேடம்? நான் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க கூட கார்ல எல்லாம் வரதில்ல. நான் கூட தான் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களை என் கார்ல ஏத்துறது இல்ல. இருந்தாலும் உங்களை கூட்டிட்டு போகலான்னு தோணுது. ஏன்? ஏன்னா உங்களை ஏற்கனவே பார்த்த மாதிரி பழகின மாதிரி தோணுது. எனக்கு அப்படி தோணல. நீங்க கிளம்பலாம். எங்கம்மா? யோ, அவங்க தான் வரலன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? நீ வாமா, நம்ம ஆட்டோல போலாம். நல்ல செருப்புமா, நான் கிளம்புறேன். பாய். யோ, நீயும் கிளம்பியா? எனக்கு தெரியும், நீ கிளம்பு. அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க கிளம்புறீங்களா இல்ல? உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணை இந்த நேரத்துல தனியா இங்க விட்டுட்டு போனேன்னு வைங்களேன், அந்த கடவுளே வந்து என்ன மன்னிக்க மாட்டாரு. ப்ளீஸ் வந்து ஏறுங்க. என்ன என் மேல நம்பிக்கை இல்லையா? இப்ப எதுக்கு நீ இங்க வந்து நிக்கிற?
நீங்க தனியா நின்னீங்கன்னா யாராவது வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நானும் சும்மா துணைக்கு நிக்கிறேன். எனக்கு யாரோட துணையும் தேவையில்ல. அப்போ சரி, என் சேஃப்டிக்கு நான் உங்க பக்கத்துல நிக்கிறேன்னு நினைச்சுக்கங்க. சாரி. சாரி. என்ன செல்வி, எவ்வளவு நேரம் காஃபி போட? சீக்கிரம் வா. மேடம், காஃபி. ஏன் பயப்படுற? இப்ப என் கோபம் குறைஞ்சிருச்சு. அடிக்க மாட்டேன். தைரியமா வா. இங்க வா. தர்ஷன் எங்க? தம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்காங்கம்மா. சரி, நீ போ. ஆண்டி, டைம் ஆயிடுச்சு. ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட போகணும்ல. அது வேற இருக்குல்ல. நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். மறக்க கூடாதா ஆண்டி? இப்ப கிளம்பினாதான் கரெக்டா போய் கையெழுத்து போட முடியும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் டிராபிக்ல மாட்டிப்போம். ஆமால. சரி, கிளம்பலாம். ஹலோ. ஹலோ மேடம். மேடம், சகுந்தலாவும் பிரீத்தியும் கிளம்பிட்டாங்க மேடம். நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ஜாமீன்ல சுதந்திரமா வெளியில சுத்தலான்னு வந்திருக்கீங்களா? நீங்க எப்படி சுத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். தர்ஷன் தான் கால் பண்றான். சொல்லுடா, எங்க இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டான். இப்பதான் சாப்பிட வச்சேன். ஏய், யார் பேசுறது? என்ன சகுந்தலா, ஏன் குரல் தெரியலையா? நான் தான் உன் எதிரி வேதவல்லியோட மருமக வித்யா பேசுறேன். ஏய், என் பையன் நம்பர்ல இருந்து நீ எப்படி கால் பண்ற? உன் பையன் ஏன் கஸ்டடியில இருக்கும்போது அவன் போனு என் கிட்ட தானே இருக்கும். ஏய், நீ என்ன சொல்ற? உன் பையன் கிட்டே பேசுறியா? இந்தா குடுக்கறேன். எங்கமா இருக்கீங்க? இந்த வித்யா என்ன கடத்தி வச்சு டார்ச்சர் பண்றாமா? சீக்கிரம் வாங்கம்மா. ஆண்டி, என்ன காப்பாத்துங்க. ஆண்டி என்னாச்சு? அடிக்காத. எங்கடா இருக்க? டேய், என்னடா ஆச்சு? ஏய் விடு. அம்மா, தர்ஷன், வலிக்குது. தர்ஷன். டேய், என்ன கேட்டுச்சா? பெத்த பயிர் அப்படியே துடிக்குமே. வித்யா, மரியாதையா என் பையனை விட்டுடு. என்ன மேடம், நீங்க மட்டும் என் புருஷனை கடத்தி வச்சு கொல்ல ட்ரை பண்ணலாம், நான் உங்க பையனை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணக்கூடாதா? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இது பாரு ஆண்டி, நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு நான் கொன்னுட வேண்டி. முதல்ல உன் பையன் எங்க இருக்கான்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் சகுந்தலா, சுத்தி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடாத. ஏய் வேணாம். சரி சரி சரி, சவுண்ட குறைச்சிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வா.
உயிரோட பார்க்க முடியாது. அதுவும் 10 நிமிஷத்துல வரணும். என்ன வித்யா, விளையாடாத வித்யா. அம்மா அம்மா வலிக்குதுமா. தர்ஷன், சீக்கிரம் வாமா. அம்மா டேய், கேக்குதா? நீ லேட்டா வந்தா நாளைக்கு காலையில உன் வீட்டு வாசல்ல உன் பையனோட தலை தோரணமா தொங்கும். உன் பையன் விஷயத்துல நீ ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சொன்ன டைமுக்கு வந்துரு. என்னாச்சு ஆண்டி? அந்த வித்யா என் பையனை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறா. என்னது? அவ உங்க பையனை கடத்தி வச்சிருக்காளா? என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நாம தானே பண்ணுவோம். இப்போ அவளும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப என்ன ஆண்டி பண்றது? அவ சொன்ன இடத்துக்கு உடனே வர சொல்றா. வரலன்னா என் பையனை கொன்னுடுவேன்னு மிரட்டுறா. இல்ல ஆண்டி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான். ஒருவேளை செஞ்சிட்டானா? எனக்கு இருக்கிறது ஒரே பையன்மா. ஆண்டி ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. அந்த லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கா. காட்டுங்க. டிரைவர், ஸ்ட்ரைட்டா போய் லாஸ்ட் ரைட் எடுத்துக்கோ. ஓகே மேடம். டிரைவர் லெஃப்ட் போ. ஓகே மேடம். அடுத்த லெஃப்ட். சீக்கிரம் போடா. போறேன் மேடம். இங்கதானா ஆண்டி? இந்த இடம்தா. ஒரு தடவை வேணா தர்ஷனுக்கு கால் பண்ணி பாருங்களேன். ரிங் போகுது. என்ன சகுந்தலா, உன் பையன் உசுர் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல போலயே. வித்யா வேணாம், என் பையனை என்கிட்ட ஒப்படைச்சிடு. நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பண்றதுதான் நல்லா இல்ல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? 10 நிமிஷத்துல வர சொன்னேன். பாரு, 12 நிமிஷத்துல வந்திருக்க. 2 நிமிஷம் லேட்டு. நான் சரியாதான் இருக்கேன், நீ தான் தப்பு பண்ற. இப்ப பாரு. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா வலிக்குதுமா. தர்ஷன் ஆண்டி, தர்ஷன் ஆண்டி. ஏய் வித்யா, நான் தான். இன்னும் உனக்கு 1/2 மணி நேரம் டைம். நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. என்னாச்சு? என்ன சொன்னா? நாம லேட்டா வந்துட்டோன்னு அவ இடத்த மாத்திட்டாளா. இடத்த மாத்திட்டாளா? 1/2 மணி நேரத்துக்குள்ள வர சொல்றா. சீக்கிரம் வண்டியில ஏறு. போலாம் போலாம். வண்டி எடுறா. ஓகே மேடம். டேய் கொஞ்சம் சீக்கிரமா போடா. போறேன் மேடம், போறேன் மேடம். மேடம் என்னன்னே தெரியல, இன்னைக்கு ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. இதுக்கு மேல வேகமா போனா ஆக்சிடென்ட் ஆயிடும் மேடம். எவன வேணா அடிச்சு தூக்கு. எனக்கு என் பையன் முக்கியம். 1/2 மணி நேரத்துக்குள்ள அவ சொன்ன இடத்துக்கு போகணும். போயிடலாம் ஆண்டி. சீக்கிரம் போ. ஓகே மேடம், ஓகே மேடம். சீக்கிரம் போ. ஆண்டி சீக்கிரம் போய். இதுவா? ஆண்டி இப்படி போகணுமா? இத பாரு. பாருங்க. இல்ல. சரி வாங்க, அந்த பக்கம் போய் பாருங்க. அந்த பக்கம் போய் பக்கமா? வாங்க. உள்ள போ. போய் பாரு பிரீத்தி. தர்ஷன், 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 தர்ஷன். ஹலோ. ஏய், நீ சொன்ன இடத்துக்கு சொன்ன டைமுக்கு நான் வந்துட்டேன். எங்க என் பையன்? என் போன்ல 1 நிமிஷம் லேட்டா வந்திருக்க. ஏய், எனக்கு டைமிங் ரொம்ப முக்கியம் சகுந்தலா. ஆண்டி என்ன சொல்றா? வலிக்குதுமா. ஏய் தர்ஷன், தர்ஷன், டேய் தர்ஷன்,
ஏய் என் பையனை ஒண்ணும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். உனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம். அடுத்த லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன், வந்துரு. இருட்டினாலும் வந்துடணும் என்ன? ஆண்டி அவ விளையாடிட்டு இருக்கா நம்மளோட. பிரீத்தி போலாம் போலாம். சரி வாங்க போலாம். ஏய் இப்போ நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வை. கிடைச்சாலும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது சகுந்தலா. இப்ப நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. ஏய் எத்தனை இடத்துக்குடி நான் வர்றது? எங்கடி இருக்கான் என் பையன்? நீங்க டைமிங்க மிஸ் பண்றீங்களே சகுந்தலா. பையன் உயிர் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஏய் வேணாம். அவன் உங்களுக்கு ஒரே பையன் தானே, இப்படி இருந்தா எப்படி? இன்னும் 10 நிமிஷம் தான் டைம். நான் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன், வந்துரு. ஆமா, இதான் லாஸ்ட் சான்ஸ். இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண மாட்டேன். நீங்க வரலனா உங்க பையனை நீங்க டெட் பாடியா தான் பார்க்கணும். ஏய் ஏய் லொகேஷனை பாருங்க. ஆண்டி நீங்க கவலைப்படுறதே வேஸ்ட். அவ எதுவும் பண்ண மாட்டா. அவ கொன்னுடுவேன்னு சொல்றாம்மா. சரி லொகேஷன் அனுப்பியிருக்காளான்னு பாருங்க. அண்ணா சீக்கிரமா போங்க, நான் வழி சொல்றேன். ஓகே மேடம். இந்த கொடுங்க. இங்கதான் வாங்க ஆண்டி. இங்கதானா ஆண்டி? நேரா போகணும். இப்படிதான் காட்டுது, வாங்க. இந்த இடத்துக்கு தான் வர சொன்னா. அவளுக்கு கால் பண்ணுங்க ஆண்டி. ஏய் சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு நான் கரெக்டா வந்துட்டேன். என் பையன் எங்க? லாஸ்ட் சான்ஸ்ல கரெக்டா வந்துட்டீங்க. இனி உங்க பையனுக்கு எதுவும் ஆகாது. அப்படியே நேரா 10 அடி முன்னாடி போங்க, உங்க பையனை பார்க்கலாம். ஆண்டி என்ன ஆண்டி என்ன சொன்னா? கொஞ்சம் முன்ன போக சொன்னா. தர்ஷன் 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 மா தர்ஷன் என்னம்மா? உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? மா எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சுமா? காலை தானமா என்ன வீட்டுல பாத்தீங்க? ஒண்ணு அந்த வித்யா கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாடா. என்ன கடத்தி வச்சிருந்தா? அதுவும் அந்த வித்யா? என்னம்மா பேசுறீங்க? என்ன எப்படிமா அவ கடத்துவா? நான் சின்ன குழந்தையா? லஞ்ச் முடிச்சிட்டு நான் இங்கதான் வந்தேன். இப்ப வரைக்கும் நான் இங்கதாமா இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து கேரம் ஆடிட்டு இருக்கோம். போனுங்க போனுங்க. எங்க என் போனு? எங்கடா? மா போனை காணுமா? இங்க இருக்கு. நம்பிட்டீங்களா? உங்ககிட்ட மட்டும்தான் மிமிக்ரி பண்ண ஆள் இருக்கா என்ன? பையன் கெட்டப் போட்டு உங்க அத்தனை பேரையும் ஏமாத்தினவ நான். என்னால உங்க பையன் வாய்ஸ்ல பேச முடியாதா? அம்மா அம்மா
என்னை காப்பாத்துங்கம்மா. அம்மா உடனே வாங்கம்மா. அம்மா எப்படி நம்புற மாதிரி இருந்துச்சுல? இந்தா உன் போனு. ஏய் என்ன? ம், தம்பி கொஞ்சம் அடங்கு. பெண்தானே, இவ ரொம்ப சாஃப்டா இருப்பான்னு நினைக்காத. இப்ப நான் ரொம்ப ரக்கடான ஆளு, தாங்க மாட்டீங்க. ஏய் உன்ன ம், ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ சகுந்தலா, என்ன இது? ஆ? பிரீத்தி, நீ அதை சொல்லிருக்க கூடாதா? என்ன நீ இவங்க கூட சேர்ந்ததுல இருந்து நீயும் ரொம்ப முட்டாளாயிட்ட. பா. ஏய் கத்துறத விட்டுட்டு டைம் என்னன்னு பாருடி. 8 மணி ஆகுது, அதுக்கு என்ன இப்போ? 8 மணி ஆயிடுச்சு பிரீத்தி. 6 மணியோட கண்டிஷன் வேல கையெழுத்து போடுற நேரம் முடிஞ்சிருச்சு. ஐயோ மறந்துட்டீங்களோ? ஆ?